ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினி व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शङ्करानन्दाय विद्महे ब्रह्मस्वरूपाय धीमहि तन्नो सद्गुरु प्रचोदयात्। நாம ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியருடைய விவேக சூடாமணி என்னும் நூலுடைய விளக்க உரையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் கடந்த விளக்க உரையில் நம்ம இந்த அனாத்மாவை பற்றிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நமக்கு சிஷ்யர் குரு கிட்ட சில சந்தேகங்களை கேட்டிருந்தார். 7 விதமான கேள்விகளை கேட்டிருந்தாரு. அந்த 7 விதமான கேள்விகளில் பந்தம்னா என்ன, பந்தங்கிறது எங்கேருந்து ஏற்படுது, அது இருக்கிற இடம் என்ன, அப்புறம் ஆத்மா பரமாத்மா ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஒரு 7 கேள்வியாக தொகுத்து கேட்டிருந்தார். இப்போ அதை பற்றி குரு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல அவர் ஆத்மா அனாத்மா விவேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதில் அனாத்மானா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக திருஷ்ய விவேகத்தை பயன்படுத்தி எதெல்லாம் அனாத்மா அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தார். இப்போ ஆத்மானா நான், அனாத்மானா நான் அல்லாதது. அப்போ நான் எதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் திருஷ்ய விவேகம். ஒரு விஷயத்த நேரடியாக பார்த்தா நம்மளால அதில் என்ன கலந்துருக்குன்னு தெரியாது. அதை விசாரம் பண்ணி பார்க்கும்போது தான் அதில் கலந்துருக்கக்கூடிய விஷயம் நமக்கு புரியும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம விசாரம் பண்ணுறது முறைக்கு பேர் தான் விவேச்சனம் அல்லது விவேகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த நானுங்கிறதுல பொதுவாக எல்லா இடத்துலையுமே ஒரு குழப்பம் இருக்குது. நானுங்கிறத இந்த உடல்னு சொல்கிறோம், அப்புறம் இந்த உடலையே எனது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம கிட்ட மனதையும் நான் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம், அந்த மனதையே என்னுடைய இதுன்னு சொல்லக்கூடிய பழக்கம்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்புறம் இதையெல்லாம் நான் அல்ல அப்படிங்கிறத பிரிஞ்சு அறியறதுக்கான முறையையும் பார்த்துட்டோம். இப்போ அதன் தொடர்ச்சியா அந்த அனாத்மாவை பற்றி அவர் விவரிச்சுட்டு வரும்பொழுது இந்த ஸ்தூல தேகத்தை பற்றின விளக்கங்களை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த முறை நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா சூட்சும தேகத்தினுடைய விளக்கம் தான். இப்போ இதுல 92வது ஸ்லோகம் சூட்சும தேகத்துல இருக்கக்கூடிய 10 இந்திரியங்களை பற்றி விளக்கக்கூடிய ஸ்லோகமாக அமைஞ்சிருக்குது. புத்தி இந்திரியாணி சிரவணம் தவக் அக்ஷி. சொல்லுங்க அப்படி. புத்தி இந்திரியாணி சிரவணம் தவக் அக்ஷி கானம் ச ஜிஹ்வா விஷய போதனாத் வாக்பாணி பாதா குதம் உபயுஸ்தம் கர்மேந்திரியாணி பிரவணேன கர்மசு. இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை என்னன்னா, செவிகளும் தோலும் கண்களும் மூக்கும் நாக்கும் விஷயங்களை அறிய உதவுவதால் ஞானேந்திரியங்கள் எனப்படுகின்றன. இப்போ இந்திரியங்கள் 10 இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல நம்ம சொல்றோம். இப்போ 10 இந்திரியங்கள்ல முதல் 5 இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது என்னென்ன அப்படின்னா, சிரவணம் அப்படின்னா நம்ம காதால கேட்கக்கூடியதுக்கு உதவக்கூடிய காது, அப்புறம் உணர்வதற்கு உதவக்கூடிய தோல், பார்க்கறதுக்கு உதவக்கூடிய கண்கள், மூக்கு, நாக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்றாரு. வாக்பாணி பாதா குதம், அப்புறம் உபயுபஸ்த அப்படின்னா வாக்குங்கிறது நம்ம வாயினால பேசக்கூடிய விஷயம். கைகள்ங்கிறது நம்முடைய செயல்கள் எல்லாம் செய்வதற்கு, நம்ம கைகளை ஒரு விஷயத்தை தூக்கிறதுக்கு, எடுக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை பிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி கைகளை பயன்படுத்துகிறோம். கால்கள் இடப்பெயர்ச்சி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக நமக்கு கால்கள் வருது. அப்புறம் மலத்வாரம்ங்கிறது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்காகவும், உபயுஸ்த அப்படிங்கிறது பாலுறுப்பு இனப்பெருக்கிறதுக்காகவும் இந்த உடம்புல இருக்குது. அப்போ இந்த மாதிரி 10 இந்திரியங்கள் கூட்டாக இந்த உடல்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
இதையெல்லாம் வந்து பிரித்து பார்க்கும்போது முதல்ல சொன்ன செவிகள், தோள்கள், கண்கள், மூக்கு, நாக்கு இதெல்லாம் ஞானேந்திரியங்கள். ஏன் அதை ஞானேந்திரியங்கள்னு சொல்கிறோம்? வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றின அறிவை நமக்கு உள்ள அது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. இந்திரியம் அப்படின்னா கருவி தான். அப்போ வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றின அறிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால, ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அதை ஞான இந்திரியம் அப்படின்னு சொல்கிறோம். கீழே சொன்ன மீதி இருக்கக்கூடிய 5மே செயல் சம்பந்தப்பட்டது. அதனால அதை நம்ம என்ன சொல்கிறோம்? கர்ம இந்திரியங்கள். அப்போ ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, 10 இந்திரியங்கள் இந்த உடல்ல இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த 10 இந்திரியங்களையும் சூட்சும சரீரத்தில் தான் நம்ம போடுறோம். இப்போ கண்ணு, காது, மூக்கெல்லாம் ஸ்தூலத்தில் இருக்குதே, அது எப்படி நம்ம சூட்சமமாக சொல்கிறது? சூட்சும சரீரம்னு எப்படி சொல்கிறோம்னா, கண்ணுன்றது ஒரு கருவி தான். அந்த கருவியிலிருந்து பார்வைங்கிற ஒரு சக்தி செயல்படுது இல்லையா, அதை தான் நம்ம வந்து சூட்சும சரீரம் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ தோல் அப்படின்னா ஸ்பரிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு. கண்களில் நம்ம பார்வைன்னு சொன்ன மாதிரி தோலில் சரீரம், காதில் கேட்கக்கூடிய, அதே மாதிரி மூக்கில் சுவாசிக்கக்கூடிய அல்லது கந்தம் அப்படிங்கிற விஷயம், நாக்கில் சுவைங்கிற விஷயம். இப்போ ஒன்னொன்னுத்துலேயும் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை எடுக்கிறதுனால அது நம்ம ஞானேந்திரியம். இதெல்லாம் சூட்சும சரீரம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் 10 இந்திரியங்கள் பற்றின விஷயம். அடுத்த ஸ்லோகத்தில் அந்த கரணங்களை பற்றின விளக்கத்தை கொடுக்குறாங்க. இந்த அந்த கரணங்களை பற்றின விளக்கத்தை 2 ஸ்லோகமாக கொடுத்துருக்குறாங்க. ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். நிகத்தியதே அந்த கரணம் மனோதிஹி அகங்கிருதி சித்தம் இதி ஸ்வவிருத்திபிஹி மனஸ்து சங்கல்ப விகல்ப நானாதிபிஹி புத்திஹி பதார்த்த துவயசாய தர்மதஹ. இப்போ இந்த ஸ்லோகத்தில், இது 93வது ஸ்லோகம், இதில் என்ன சொல்றாருன்னா, அந்த கரணமானது மனது என்றும் புத்தி என்றும் அகங்காரம் என்றும் சித்தம் என்றும் தன்னுடைய செயல்களுக்கு தக்கவாறு வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. அப்போ அந்த கரணம்ங்கிறது என்னது? ஒரே பொருள் தான். அந்த ஒரே பொருள் செயல்படும் விதத்துக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு பெயர்கள்ல, 4 விதமான பெயர்கள்ல அழைக்கப்படுது. 4ல மனம்ங்கிறது என்னது? மனம்ங்கிறது எண்ணங்களுடையது, மனம்ங்கிறது உணர்வுகளுடையது, மனம்ங்கிறது கவனசக்தியோட கூடியது. இப்போ நம்ம அது என்னன்றத பார்க்கலாம். அப்புறம் புத்திங்கிறது ஒரு விஷயத்தை நிச்சயம் பண்ணக்கூடியது. அப்புறம் சித்தம்ங்கிறது நம்முடைய பூர்வ விஷயங்களை பற்றின நினைவுகளுடைய பதிவுகளை வச்சிருக்கக்கூடியது. இது எல்லாத்தையும் சேர்த்து நான் எனதுன்னு அபிமானம் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் அகங்காரம். அப்புறம் அதில் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொருளை பல வகையில் என்னது இந்த மனசு. அப்புறம் ஒரு பொருள் இப்படிப்பட்டது தான் நிச்சயிக்கிறது தான் புத்தி. ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தை பற்றி பல விதங்களில் எண்ணங்கள் தோன்றுறதா இல்லையா? சூரியனுங்கிறது ஒரு பொருள் தான். இந்த சூரியனை பற்றி பல விதங்களில் கற்பனை செய்ய முடியுது இல்லையா? கற்பனைங்கிறது என்னது? மனதில் எழக்கூடிய எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து மனம், எண்ணங்கள் கூட்டம் தான் மனம். அப்புறம் அதோட உணர்வும் சேர்ந்துருக்கு. அப்போ எண்ணங்களும் உணர்வுகளும் சேர்ந்து இருக்கிறது மனம். ஆனால் சூரியன் தான் இது அப்படின்னு நிச்சயிக்கிற புத்தி இருக்கு இல்லையா, நிச்சயிக்கக்கூடிய தன்மை, அதை தான் புத்தி அப்படின்னு நம்ம, இதுதான் சூரியன் எப்போ எதை வச்சு நம்ம நிச்சயிக்கிறோம்? காலையில் இருந்தால் வெளிச்சத்தோடு வரக்கூடியது, நமக்கு உஷ்ணத்தை அளிக்கக்கூடியது, நமக்கு ஆகாரத்தை அளிக்கக்கூடிய தாவரங்களுக்கு உயிர் சக்தியாக இருக்கக்கூடியது. இப்படி பல விதங்களில் நம்ம வந்து நிச்சயம் பண்ணுறோம். இது இதனால தான் நடக்குது அப்படிங்கிறத நிச்சயம் பண்ணுறோம். அப்போ அதெல்லாம் வந்து நமக்கு புத்தி காரணமாக இருக்கிறது. அப்போது அந்த கரண அப்படின்னா அந்த கரணமானது மனக மனம் என்றும், தீஹி அப்படின்னா புத்தி என்றும், அகங்கிருதி அகங்காரம் என்றும், சித்தம் இது சித்தம் என்றும், ஸ்வவிருத்திபிகி தன்னுடைய செயல்களுக்கு தக்கவாறு, நிகத்தியதேனா வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. சங்கல்ப விகல்பன ஆதிபிகினா ஒரு பொருள் பல வகையில் எண்ணுகிறது. ஒரே பொருளை பற்றி இந்த மனம் பல வகையில் எண்ணுகிறதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ சங்கல்ப விகல்பம், சங்கல்பம்னா நினைக்கிறது, ஆனால் ஒரே விதமாக தான் நினைக்குதா? பல விதங்களில் நினைக்கிறது, அதான் விகல்பம். இதெல்லாம் சேர்த்து தான் மனஸ்து அப்படின்னு சொல்கிறோம். மனஸ்து அப்படின்னா மனம் எனப்படுகிறது. பதார்த்தாத்
அவசாய தர்மதக, ஒரு பொருள் இப்படிப்பட்டது தான் அப்படின்னு நிச்சயிக்கிற குணத்தினால இதை புத்திஹி அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே என்னது? அந்த கரணம் தான். அதனுடைய செயலுக்கு தக்கவாறு இந்த மாதிரி ரெண்டா பிரிக்கிறோம். இப்போ இந்த அந்த கரணத்துல இன்னும் மீதி இருக்கக்கூடிய பகுதியை இந்த ஸ்லோகம் 94ல பாருங்க. அத்ராபி மானாதகம் இத்ய அகங்கிருதிஹி ஸ்வார்த்தானுசந்தான குணேன சித்தம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த உடல் முதலியவற்றில் நான் என்ற அபிமானத்தால் அகங்காரம் என்றும், தனக்கு பிரியமான நினைவுகளை ஞாபகத்தில் வைத்திருப்பதால் சித்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ அந்த கர்ணத்தினுடைய வேலை 4. ஒன்று, மனம்ங்கிற நிலையில எண்ணங்களை பிரவர்த்திக்கிறது, சங்கல்பம் செய்கிறது, அது விகல்பமாக பல விதங்களில் எண்ணுவது. அப்புறம் பிரியமான நினைவுகளுக்கு மட்டும் கிடையாது, பிரியமான நினைவுகளோட நமக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயங்களை இன்னும் ஆழமா நினைவு வச்சு, இது ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட். இது ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட்டு சொல்லக்கூடியது. ஆனால் நம்ம கிட்ட அந்த உணர்வு அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பொருத்தி பார்க்கணும். உணர்வுல நமக்கு தெய்வீக சம்பத்துன்னு இருக்குது, ஆசுரி சம்பத்துன்னு இருக்குது. அப்போ தெய்வீக சம்பத்து அப்படின்னு வரும்போது அன்பு, கருணை, தயை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஆசுரி சம்பத்தில் கோபம், பொறாமை, அப்புறம் குரூரமான எண்ணங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் அடங்கியிருக்குது. இதில் நம்ம எந்த விஷயத்தால் அதிகமாக பாதிக்கப்படுறோமோ, நம்ம அன்பாலையும் பாதிக்கப்படலாம், அல்லது கோபத்தாலையும் பாதிக்கப்படலாம், குரூரத்தாலையும் பாதிக்கப்படலாம், பொறாமையாலும் பாதிக்கப்படலாம். அந்த பாதிக்கப்படுறது நம்மளை எந்த அளவு இந்த உணர்வு எழுச்சி தூண்டுகிறதோ அதுக்கேற்ற மாதிரி நினைவுகள் நமக்கு ஏற்படுது. அந்த பதிவுங்கிறது அப்படிதான் ஏற்படுது. அப்போ தனக்கு பிரியமான அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருந்தாலும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அதிகமான உணர்வு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். அந்த மாதிரி நினைவுகளை அந்த ஞாபகத்துல பதிவு பண்ணி வச்சிருக்கிறத தான் சித்தம் அப்படின்னு சொல்றோம். அத்திர அப்படின்னா இந்த உடல் முதலியவற்றில் அகம் இதி, அகம் இதினா நான் அப்படிங்கிற அந்த அபிமானத்தை வச்சிருக்கக்கூடியது எது? அகங்காரம். அது அகங்கிருத்திகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வ அர்த்த அனுசந்தான குணேன அப்படின்னா தனக்கு பிரியமான நினைவுகளை, ஸ்வ அர்த்த அனுசந்தான குணேனா இங்க இடத்துல அவங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா அதோடைய அர்த்தம் என்னங்கிறத இப்ப நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வச்சிருக்கிறது பேர் தான் சித்தம். அப்போ இது வரைக்கும் நம்ம சூட்சும சரீரத்துல 10 இந்திரியங்கள் பார்த்துருக்குறோம். அதுல ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, அப்புறம் அந்த கரணம்ன்ற ஒரு பாட்டு பார்த்தோம். அந்த கரணத்துல தன்னுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி 4 விதங்கள்ல அது சொல்லப்படுது. அது என்னென்ன? மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இப்போ இந்த மனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம விளக்கமாக பார்க்கணும் அப்படின்னா, மனம்ங்கிறது 2 விதங்கள்ல செயல்படும். ஒன்று கவனிக்கிறது, அதுகிட்ட ஒரு கவன சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம கிட்ட 5 ஞானேந்திரியங்கள் பார்க்குறோம். 5 ஞானேந்திரியங்கள்ல கண்ணு மூடி திறக்குது, வாய் மூடி திறக்குது, ஆனால் மூக்கும் காதும் திறந்தே தான் இருக்கு. அப்போ எப்போதும் இன்ஃபர்மேஷன் உள்ள போயிட்டே தானே இருக்கும். கண்ணு நம்ம திறந்தே வச்சிருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்ணு திறந்தே வச்சிருக்கிறோம், காது விஷயம் உள்ளே போய்கிட்டே இருக்குது, இது பார்த்துக்கிட்டே இருக்குது. ஏதோ சுவாசம் உள்ள போயிட்டே இருக்கும்போது வாசமும் உள்ள போய்கிட்டே இருக்குது. இப்படி பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் உள்ள போகுது. 5 சென்சஸ் மூலமா உள்ள போய்கிட்டே இருக்குன்னா அது உள்ள போறத மனம்ங்கிற ஒரு ஆள் தான் இங்க ப்ராசஸ் பண்ண போறாரு. ஒரே நேரத்துல இவ்வளவு இன்ஃபர்மேஷனும் உள்ள போகும்போது ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா என்ன ஆகும்? பெரிய குழப்பாயிடும். நம்ம கிட்ட என்ன வருதுன்னு தெரியாது, என்ன போகுதுன்னு தெரியாது. அப்போ ப்ராசஸ் பண்றவர் இந்த வர்ற விஷயங்கள்ல ஒரு அல்லது 2 விஷயத்துல கவனத்தை செலுத்தி தான் அவர் அதை ப்ராசஸ் பண்ண முடியும். ஒரே நேரத்தில் 5 விஷயத்தையும் கவனம் செலுத்துறாரானா இல்லை. இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அதே சமயம் நான் சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ பார்வையிலையும் உங்களுடைய கவனம் இருக்குது, உங்க மனத்துடைய கவனம் இருக்குது, நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிற அந்த ஓசை அதை காது வழியாகவும் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரே நேரத்தில் 2 விஷயத்தை கவனிக்கிறீங்க. இப்போ மனத்தினுடைய செயல் கவன சக்தி ஒரே நேரத்தில் 1 அல்லது 2 போன்ற செயல்களை அது இந்த இந்திரியங்கள்ல வரக்கூடிய கவனிக்கக்கூடிய சக்தியோடு இருக்குது. அப்புறம் இன்னொன்று உணர்வு பகுதின்னு நம்ம பார்த்தோம். அப்போ உணர்வு அப்படிங்கிறதுல தெய்வீக சம்பத்து, ஆசுரி சம்பத்துன்னு 2 பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி கவனிக்கிற சக்தியில வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா,
இந்த விஷயங்களை மட்டும்தான் அது வந்து கிரகிக்குதா அப்படின்னு பார்த்தா அப்படியும் இல்லை. இப்போ நீங்கள் என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா, என்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்றீங்க. அப்போ சொல்லும்போது அந்த வார்த்தையை மட்டும் நான் உள்வாங்கலை, அது கூட சேர்ந்து உங்க மனதிலிருந்து வரக்கூடிய உணர்வையும் நான் உள்வாங்க. வாங்க சாமி அப்படின்னு சொல்றீங்கன்னா, அந்த சொல்லுக்கு பின்னாடி உங்க மனதுல என்ன உணர்வு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து துவனியை வச்சு நான் உள்ள வாங்குறேன். அதுக்கு உள்ள வந்து உண்மையிலேயே இவர் வந்து அன்போட சொல்றாரா, இல்லை ஏதாவது உள்ள ஏதாவது ஒரு மனசுக்குள்ள வேற ஏதாவது இருக்கு. ஏன்னா அந்த சொல்லக்கூடிய துவனி, அப்போ அவர் என்ன அந்த மனம் என்ன கவனிக்குது, இன்னொரு மனதையும் கவனிக்குது. அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருங்க அப்படின்னு சொல்றாருன்னா, ஆமா. அப்போ நம்ம மனசு வந்து இந்த கவனிக்கிற சக்தி அந்த 5 விஷயங்கள்ல வர்றது மட்டும் இல்லை, நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணக்கூடிய இன்னொருத்தருடைய மனதினுடைய உணர்வையும் கவனிக்குது. அப்போ அந்த கவனசக்தி எவ்வளவு கூர்மையா இருக்குது பாருங்க. மனம் இந்த அளவுக்கு செயல்படுது. அப்போ இதனால நமக்கு வந்து உணர்வை உள்வாங்கக்கூடிய தன்மை மனசுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். புத்தி என்ன பண்ணும்? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ள வருது இல்லையா, இது எது உண்மை, எது பொய், எது சரி, எது தவறு அப்படின்னு தன்கிட்ட சித்தத்துல மெமரி பேங்க்னு சொல்லணும் இல்லைங்களா, நினைவு பகுதி, தனக்கு ஏற்பட்ட முன் அனுபவங்களுடைய அந்த நினைவு பகுதி பதிவிலிருந்து இது சரிதானா, இது தவறா, இது உண்மையாக இருக்குமா அல்லது பொய்யாக இருக்குமாங்கிறத அது பரிசீலனை செய்து நிச்சயம் பண்ணக்கூடிய நிலையில இருக்கிறது தான் புத்தி அப்படின்னு சொல்றோம். அப்போ மனம்ங்கிறதுடைய விளக்கம் கவனசக்திங்கிற ஒரு தன்மையோடையும் இருக்குது, உணர்வுங்கிற ஒரு தன்மையோடையும் இருக்குது. புத்திங்கிறது எது சரி, எது தவறு, எது உண்மை, எது பொய்ங்கிற நிச்சயிக்கக்கூடிய தன்மையோட இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த மாதிரிலாம் நிச்சயம் பண்ணும் போதும், இந்த மாதிரிலாம் உணர்வுகளை பெறும் போதும், அப்புறம் நான் ஞாபகப்படுத்தி பார்க்கும் போதும் அந்த இடத்துல நான் அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து சுமந்துக்கிறார். நான் கேட்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் சுவைக்கிறேன். அப்போ பாருங்க, இதெல்லாம் எங்க நடக்குது? மனசுல, இந்த இந்திரியங்கள்ல நடக்கக்கூடிய விஷயம். கால்கள் நடக்குது, ஆனா நான் நடக்கிறேன்னு சொல்றோம். அப்போ நானுங்கிற அபிமானத்தை இந்த உடல் மீதும் இந்த சூட்சும சரீரம் மீதும் வைக்கிறதுக்கு பேர் என்ன சொன்னோம்? அகங்காரம். அப்போ அகங்காரத்தோட வேலை என்ன? இது மூன்றும் செய்யக்கூடிய அந்த செயல்களை எல்லாம், அறியக்கூடிய விஷயங்களை எல்லாம், அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் அல்லது எனது என்பதை ஏற்றி பார்க்கக்கூடியது தான் அகங்காரம். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, இந்த அனாத்மா அப்படிங்கிறதுல இந்த உடல் அப்புறம் இந்த அந்தக்கரணம் இது எல்லாமே அனாத்மா அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ அனாத்மானா என்ன? நான் அல்லாதது. நான் அல்லாததுங்கிற விஷயத்தை தான் இத்தனை நாளா நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? நான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ சுவாமி நமக்கு இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயத்த நம்ம வரிசை பிரகாரமா கோர்த்து பார்க்கும்போது, முதல்ல அவர் எங்க ஆரம்பிச்சிருக்காரு? உபதேசம் சொன்னாரு, உபதேசத்துல சந்தேகம் வந்தது, பந்தத்தை பத்தி கேட்டாரு, அப்புறம் ஆத்மா அனாத்மாவை பத்தி எல்லாம் விசாரம் பண்ணும்போது அனாத்மாவை தான் நான் உனக்கு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, எது நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமா எது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எது நான் அல்ல, எதெல்லாம் நான் இல்லைன்னு தள்ளிட்டோம்னா மீதி இருக்கிறது அப்ப என்னவா இருக்கும்? நானா தான் இருக்க முடியும் இல்லையா? எதெல்லாம் நான் அல்ல அப்படின்னு தள்ளுறது. சொல்லுங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி தப்பா ஊர்ஜிதம் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்படிதான் நம்ம வந்து அபிமானம் பண்ணி வச்சிருக்கிறோம். நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடலையும் உள்ளத்தையும் நான் அபிமானம் பண்ணி வச்சிருக்கிறதுனால முதல்ல அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கணும். ஆமா. அப்போ அந்த தவறான அபிப்பிராயம் இருக்கு இல்லைங்களா, அபிமானம் இருக்கு இல்லைங்களா, அதை உடைக்கிறதுக்காக தான் அனாத்மாங்கிறத பத்தி நமக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு. இப்போ பாருங்க, இந்த உணர்வுகள் எல்லாம் எழக்கூடிய இடம் எது? மனசு. புத்திங்கிறது என்ன பண்ணுது? சரி இல்லை, உண்மை தவறு அப்படிங்கிறது நிச்சயம் பண்றது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? நானுங்கிற அபிமானத்தை அதன் மேல வச்சிடறோம். அதனால என்ன நிகழுது? ஒரு மனதுல வந்து ஒரு விஷயம் வந்து வெளியில இருந்து வருது, ஒரு நல்ல சுகந்தமான ஒரு வாசனை வருது. அப்போ அந்த சுகந்தமான வாசனைன்னு ஊர்ஜிதம் பண்ணுது. இது என்ன வாசனை? ஏதோ ஒரு நல்ல ஒரு பழத்தினுடைய வாசனை அப்படின்னு புத்தி மாம்பழம்னு சொல்லிடுச்சு. மாம்பழத்தை சுவைச்சு பார்க்கும்போது
இந்த மனசு ஒரு உணர்வு. அந்த உணர்வை பிடிக்குது பிடிக்கலைன்னு ஒரு பிரிவை பிடிக்குது. பிடிக்குது பிடிக்கலை. அது சித்தத்தில் போய் என்ன பதிவு பண்ணுது? மாம்பழம் எனக்கு சுவை பிடித்திருக்கிறது. அப்போ என்ன பண்ணுது? அது அந்த இடத்துல இன்னொரு தடவை சாப்பிட்டு பார்க்கலாமா? ஏன்னா சுவை பிடிச்சிருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன வருது? ஆசை. அப்போ ராக துவேஷம், வேண்டுதல் வேண்டாமை, பிடித்திருக்கிறது பிடிக்கவில்லை அப்படிங்கிறது காரணமா நமக்கு என்ன வருது? மீண்டும் இதை ஒரு முறை சுவைத்து பார்க்கலாமா அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு காமம் அல்லது ஆசை. இது மனதை பிடிக்கக்கூடிய ஒரு நோய். சரிங்களா? இப்போ இந்த மனதை பிடிக்கக்கூடிய நோயை நம்ம என்னன்னு பார்த்துட்டோம்? இது அனாத்மான்னு பார்த்துட்டோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இது எனக்கு பிடித்ததுன்னு சொல்லிடுறோம். அபிமானம் எங்கே போயிடுச்சு பாருங்க. எனது, எனக்கு அப்படின்னா அந்த சுவையும் உணரப்படக்கூடிய இடமும் வேற ஒரு இடத்துல இருக்குது. அதை என்னுடையது எனது அப்படின்னு நம்ம அபிமானம் பண்றது சரியா தவறா? தவறு தானே. அதை தான் இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கிறோங்கிறத நமக்கு சூசகமாக பரிசீக்கிரமாக சொல்லிட்டு வராங்க. அப்போ அனாத்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இதையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நம்ம அவர் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்ல வராருங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ பாருங்க, புத்தி என்ன பண்ணுது இந்த இடத்துல? இப்போ ஒரு இடம் சுவைச்சிச்சு, மனசு என்ன பண்ணுது? இன்னொரு இடம் சுவைக்கலாமேன்னு ஆசைப்படுது. அந்த ஆசைக்கு இந்த புத்தி என்ன பண்ணணும்? புத்திங்கிறது என்ன? சரி தவறுன்னு சொல்லணுமா இல்லையா? அதிகமாக சாப்பிட்டா உடம்பு கெட்டுடும், இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு அது ஊர்ஜிதம் பண்ணி சொல்லியிருக்கணும். ஆனால் அது என்ன பண்ணுது? கரெக்டு தான், இது சுவைக்கிறதுல என்ன தப்பு? அப்போ அந்த இடத்துல அந்த புத்தியும் சேர்ந்து மனதோட இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் மோகம். மனதினுடைய காமத்திற்கு புத்தியும் துணை போனால் அப்போ அதற்கு பேரு மோகம். அந்த நோய் புத்தியில் ஏற்படக்கூடியது. மனதிற்கு ஏற்படக்கூடிய நோய் காமம், புத்தியில் ஏற்படக்கூடிய நோய் மோகம். இதனால நம்ம என்ன செய்வோம்? கர்மம். மாம்பழத்துக்காக மாம்பழத்தை தேடி அலையணும். இந்த இடத்துல தான் இந்த மாம்பழம், இது பங்கனப்பள்ளி மாம்பழம் தான் இருக்கிறதுலே நல்லா இருக்கும். இல்லைங்க நீல மாம்பழம் தான் நல்லா இருக்கும். இல்லைங்க நாட்டு வெரைட்டி ஒன்று இருக்குதுங்க, அதுதாங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு எந்த ஊரில் கிடைக்குதோ அந்த ஊரில் போய் அதை வாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? கர்மங்களை செய்கிறோம். அப்போ கர்மங்களை செய்யும்போது அதில் தர்மம் அதர்மம்னு போதா? தர்மப்படி போனாக்கா புண்ணியம், அதர்மப்படி போனால் பாவம். அப்போ தர்மத்தில் புண்ணியம் செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்குது, பாவம் செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்குது. அப்போ பலனை அனுபவிக்கிறதுக்கு நாம் பிறவி எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ பாருங்கள், அனாத்மாவில் எங்கே ஆரம்பித்து அனாத்மாவில் நம்ம இப்போ அந்த கரணத்தை பார்க்கும்போதே அந்த கரணத்தில் மனம் புத்தி ரெண்டுத்திலையும் ஏற்படக்கூடிய இந்த சங்கல்ப மனதோட பற்றி பேசணும். அப்புறம் அதோட கவனசக்தியை பேசணும். அப்புறம் உணர்வுகளை பற்றி பேசும்போது இந்த உணர்வுகளில் நமக்கு விருப்பு வெறுப்பு உண்டாகுது. விருப்பு வெறுப்புனால என்ன ஆகுது? நமக்கு காமம் உருவாகுது. ஒரு விஷயத்துல நமக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னும் போது அதன் மீது நமக்கு ஒரு காமம் உருவாகுது, ஆசை உருவாகுது, மீண்டும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு இச்சை உருவாகுது. அதனால அதுக்கு சப்போர்ட்டா புத்தி வந்துருச்சுன்னா அங்க மோகம் வந்துடுது. இதனால நம்ம கர்மங்களை செஞ்சு இப்படி ஒரு பெரிய சுழற்சிக்கே உள்ளாயிடுது. ஆனா இந்த சுழற்சி அத்தனையும் கருவிகள்ல தானே நடக்குது. அந்த கரணம்னு சொல்றோம். கரணம்னா ஒரு கருவி. இந்திரியங்கள்னு சொல்றோம். இந்திரியங்கள்னாலும் கருவி. உடம்பு அதுவும் ஒரு கருவி. இதெல்லாம் இப்போ எங்கே நடந்துகிட்டு இருக்குது? கருவி. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நான் அப்படிங்கிறத இந்த கருவிகள், அனாத்மாவாகி இந்த கருவிகள் மீது அபிமானம் கொண்டுட்டோம். இதை தான் ஒரு பந்தம் அப்படின்னு சொல்கிறார். விஷயப்பற்று. விஷயப்பற்று, விஷயங்கள் மீது ஏற்பட்ட, இதை நம்ம ஏற்கனவே ஸ்லோகங்களில் பார்த்துருக்கோம். விஷயப்பற்று, விஷய அப்படிங்கிற பற்றை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே ஸ்லோகங்களில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போது இந்த அனாத்மா மேலே நான் எனதுங்கிற வைக்கக்கூடிய இந்த அபிமானம், இதுதான் பந்தம். இப்போ அதை உடைக்கிறதுக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால அனாத்மாவை பற்றின விவரங்கள் நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரும்போது முதல்ல ஸ்தூல தேகத்தை பற்றின விஷயத்த பார்த்தோம். இப்போ சூட்சும தேகத்தில் கோர் பந்தம் எங்கே ஏற்படுதுங்கிறத இதில் அழகாக சொல்லித்தராரு. மனம் பற்றியும் புத்தி பற்றியும் தெரிஞ்சுக்கும் போதே அதுக்குள்ளே நோயையும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எங்கே நோய் இருக்குது, அது ஏன் ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சாதான் அதை நம்ம குணப்படுத்த முடியும் இல்லையா? ஸோ அதனால் இதை நம்ம சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ மனம் புத்தி இந்த மாதிரி அந்த கரணங்களை பார்த்ததுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட இந்த சூட்சும சரீரத்தில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது.
ம் ம் ஆமாம். அது வந்து நம்ம வந்து உலகத்தில் விவகார சத்தியத்தில் இருக்கும்போது அப்படி பேசியாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஆனால் பாரமார்த்திகமாக நான்கிற தன்மையில் நம்ம பரமார்த்திகத்தில் இருக்கும்போது இதெல்லாம் நான் இல்லைங்கிறத நம்ம அறிவால் புரிஞ்சு வச்சுட்டு தான் நம்ம இருக்கிறோம். அந்த ஒரு தெளிவுக்காக தான் நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியது. முதல்ல எதெல்லாம் நான் நல்லங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிறத ஒரு லிஸ்ட்டு போடுறோம். அந்த லிஸ்ட்டில் இதெல்லாம் வருது. லிஸ்ட்டில் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம. இப்போ அதில் சூட்சும சரீரத்தில் 5 பிராணன்கள் அப்படிங்கிறத பற்றி அவர் பேசுகிறாரு. அதனுடைய ஸ்லோகம் என்னன்னா, பிராண அபான வியான உதான சமான புவத்யசௌ பிராணஹ ஸ்வயம் ஏவ விருத்தி பேதாத் சுவர்ண ச லீலாதிவத் ஸ்வர்ண ச லீலாதிவத். இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு 5 விதமான வாயுக்கள் இருக்குது. பிராணன், அபானன், யானன், உதானன், சமானன் அப்படிங்கிற ஒரு 5 விதமான பிராணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்ப நம்ம அந்தக்கரணம்னு ஒரு பேர் சொல்லி அது செயல்பாட்டுனால 4 விதமா பேர் சொன்னோம் இல்லைங்களா? அது மாதிரி பிராணன்னு ஒண்ணுதான் இருக்குது. அதே பிராணன் அதனுடைய செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த 5 விதமான பேர்கள்ல இயங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிராணன் அப்படிங்கிற ஒரு பொருளே பிராணனாகவும் அபானனாகவும் வியானனாகவும் உதாரணனாகவும் சமானனமாகவும் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, இந்த பிராணனே செயலினுடைய வேறுபட்டால தங்கம், தண்ணீர் முதலியவற்றில் பலவித பிராணன்களாக ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன, இது நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆபரணம் எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு செயின் இருக்கு, அப்புறம் ஒரு பிரேஸ்லெட் இல்லை கை வளையல் இருக்கு, அப்புறம் காதில் கம்மல் போடுறோம், கொலுசு. இது எல்லாமே வந்து விதவிதமான ஆபரணங்கள், பலவிதமான பெயர்களும் உருவங்களும் உடையது. ஆனால் அதனுடைய ஆதார வஸ்து என்ன? தங்கம். இப்போ நாம் வந்து இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களும் பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு பார்த்தோம். ஸ்தூல பூதங்கள்லாம் எப்படி உருவாச்சுன்னா, சூட்சும பூதங்கள் பஞ்சீகரணம் அடைந்து ஸ்தூல பூதங்களாக உருவாச்சு. அப்போ அந்த ஸ்தூல பூதங்கள் முன்னாடி என்னவா இருந்தது? சூட்சும பூதங்களாக இருந்தது. இந்த சூட்சும பூதங்கள் எல்லாம் என்னது? அது ஒன்னொன்னும் தன் மாத்திரைன்னு சொல்லுவோம். அது மாத்திரம்தான் இருக்குது, தான் மாத்திரமா இருக்கிறத தன் மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது ஒன்னொன்னும் இதெல்லாம் எங்க இருந்து உருவாச்சு? இந்த சூட்சும பஞ்சபூதங்கள் சொல்றது எதுல இருந்து உருவாச்சு? ஸ்தூல பஞ்சபூதங்கள் சூட்சுமத்திலிருந்து உருவாச்சு. சூட்சும பஞ்சபூதங்கள், அப்போ இது 5க்கும் ஏதோ ஒரு கட்டுமான பொருள் இருக்கணும் இல்லையா? எப்படி நம்ம வந்து இந்த காதில் இருக்கக்கூடிய கம்மல், காலில் இருக்கக்கூடிய கொலுசு, கையில் இருக்கக்கூடிய வளையல், செயினுக்கெல்லாம் ஒரு கட்டுமான பொருளாக தங்கம்னு ஒன்று சொல்கிறோம். அது மாதிரி இந்த ஸ்தூல சூட்சும பஞ்சபூதத்துக்கு சூட்சும பஞ்சபூதத்தை சொல்கிறோம். சூட்சும பஞ்சபூதத்துக்கு அப்போ ஏதோ ஒரு கட்டுமான பொருள் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே கட்டுமான பொருளாக இருக்கிறத பிராணன் அப்படிங்கிற ஒரு ஆற்றலை சொல்கிறோம். புரியுதுங்களா? பிராணன்கிற ஒரு கட்டுமான பொருள் தான் அதுவே நாடியாகவும் அந்த நாடிக்குள்ள செயல்படக்கூடிய ஆற்றலாகவும் இருக்கிறது. அந்த பிராணன்கிறது ஒன்றுக்குள்ள ஒன்று சேர்ந்து நமக்கு இந்த மாதிரி பஞ்சபூதங்களாக மாறி, அந்த சூட்சும பஞ்சபூதங்கள்லாம் பிறகு ஸ்தூல பஞ்சபூதங்களாக மாறி, ஸ்தூல பஞ்சபூதங்கள் தான் இப்படி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விதமான தோற்றங்களாக நமக்கு தெரிகிறது. அப்போ எல்லாத்துக்கும் மூலப்பொருள் எது? பிராணன். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிராணன் தான் இப்போ இந்த மாதிரி பிராணனாகவும் அபானனாகவும் வியானனாகவும் உதாரணனாகவும் சமானனாகவும் நமக்குள்ள வாயுவாக நிறைஞ்சிருக்கு. அப்போ ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு செயல் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அது என்ன செயலுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பிராணன் அப்படிங்கிறது என்ன? பொதுவாக பிராணன்கிறது நம்ம மூச்சு காத்து, சுவாசம். ஆமா, அது வந்து ஆத்மாங்கிற பிராண சக்தியா மாறல. அந்த பிராணனுங்கிறத ஆத்மாங்கிறது கற்பனை செய்து பார்க்குது. ஆத்மா அல்லது பிரம்மம் கற்பனை செய்து பார்க்கிறது. பிராணன்கிறது தன்னுடைய கற்பனா சக்தியை மாயை துணை கொண்டு இப்ப நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம மனதுல வந்து எண்ணங்கள் தோன்றுது இல்லையா? அந்த எண்ணங்கள்லாம் எந்த வடிவில் இருக்கு?
எண்ணங்கள் எல்லாமே வார்த்தைகள் தானே, வார்த்தைகள் தானே. அந்த வார்த்தைகளை உடைச்சா என்ன கிடைக்கும்? வார்த்தைகளை உடைச்சா என்ன கிடைக்கும்? எழுத்துக்கள் கிடைக்குமா? எழுத்துக்கள் எல்லாம் எந்த வடிவில் இருக்கு? இப்போ வந்து நீங்க வந்து அம்மான்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க. அந்த அம்மாங்கிறதுல இப்படி எழுதுவோம், இப்படி போட்டு இப்படி போடுறோம் இல்லைங்களா? உண்மையிலே யோசிச்சு பாருங்க, ஆணு நம்ம போடக்கூடியதை சூழ்ச்சி தானே வச்சிருக்கிறோம். ஒரே நூலை சுழிச்சு வச்ச மாதிரி இல்லை. அந்த நூலை பிரிச்சிட்டோம்னா அம்மால இம்மு இருக்கா, அதை பிரிச்சிட்டோம்னா எல்லாம் துண்டு துண்டு நூல் தானே. அப்போ துண்டு நூலுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியது என்னவா இருக்கும்? பஞ்சா இருக்குமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பஞ்சுக்கு ஆதாரம் அப்படியே போனோம்னா எல்லாத்துக்கும் ஒரு மூலப்பொருள் இருக்குன்னு தானே செய்யும். அதுதான் பிராணன். இப்போ அந்த பிராணன்னால இப்போ நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க ஒரு மரத்துண்டு இருக்குது, அந்த மரத்துண்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கற்பனையை ஓட்டுறீங்க. அப்போ வெறும் எண்ணங்களாக மட்டும் இல்லாமல் அங்கே காட்சிகளும் வருது இல்லையா? கற்பனையில் தானே வருது. முதல்ல கற்பனை செஞ்சு தான் அந்த மரத்துண்டை ஒரு ஸ்டூலாக மாற்றுறீங்க. இவ்வளோண்டு மண்ணை கொடுத்தா கோயம் என்ன பண்ணுறான்? நம்ம கேட்குற உருவத்தை செஞ்சு கொடுக்குறான், அதுக்கு ஒரு பேரும் வைக்கிறான் இல்லையா? அப்போ நாம உருவங்கள் எங்கே உருவாகுது? நம்முடைய கற்பனையில தானே முதல்ல அது மாதிரி தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த உதாரணம் சொல்றேன். அப்போ பிரம்மம் வந்து முதல்ல என்ன பண்ணியிருக்குது? எல்லாம் உருவாக்குறதுக்கு கற்பனை தான். அப்போ எதை கொண்டு அது பண்ணியிருக்குது? பிராணனை கொண்டு தான் பண்ணியிருக்கு. பிராணன் தான் முதல்ல அப்போ அது செஞ்சிருக்கணும். அந்த மூலப்பொருளை வச்சு தான் இது எல்லாமே அது தன்னுடைய கற்பனையில உருவாக்கியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்றது. அப்போ அந்த பிராணன் இங்கே வந்து வாயுவாக 5 நிலைகள் இருந்து நம்ம உடலில் செயல்படுது அப்படின்னும் போது அந்த 5 பிராணன்களை பற்றி நம்ம பார்க்கணும் போது இப்போ பிராணன் அதிலேயே செயல்படும் விதத்தை வச்சு நம்ம இங்கேயும் பிராணன் முக்கிய வாயுவாக இருப்பதனால பிராணன் அப்படின்னு சொல்லி இதில் 5 வாயுக்கள்லையும் நம்ம சொல்கிறோம். இதில் முதல்ல இருக்கக்கூடிய அந்த பிராணன் அப்படிங்கிறது என்னன்னா மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாயு. அது நிலை கொண்டு இருக்கிற இடம் நம்முடைய மூக்கு நுனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மூச்சில் நம்ம இழுக்கும் போது பிராணன் சக்தி உள்ள போகுது வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ பிராணன் இருக்கக்கூடிய இடம் மூக்கு நுனி, அது மேல் நோக்கி செல்லக்கூடிய வாயு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது அபானன் அப்படிங்கிறது என்னன்னா அது கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாயு. அது இருக்கக்கூடிய இடம் வந்து குதம். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து கீழ் நோக்கி தான் போகும். அதை வந்து செயல்படுத்துறதுக்கான வாயுவாக இந்த அபானன் இருக்குது. அது மட்டும் இல்லை, அது இனப்பெருக்க உறுப்புகளை தூண்டக்கூடிய ஒரு சக்தியாகவும் அது இருக்குது. அடுத்தது வியானன்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா? அந்த வியானன் என்ன பண்ணுன்னா உடம்புல இருக்கிற தசையில எல்லா இடத்துலையும் ஒரு சக்தியாக பரவி இருக்கு. இந்த தசையெல்லாம் இயங்கணும்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா? ஒரு பொருளை இறுக்கி பிடிச்சாதான் நம்ம தூக்க முடியும். அப்போ இறுக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு உடலை இயக்கிறதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம வந்து வியானன். அப்போ உடல் முழுக்க பரவி இருக்கக்கூடிய வியாபகத்தன்மையுடைய இந்த உடம்பு முழுக்க பரவி இருக்கக்கூடிய ஒரு வாயு தான் நம்ம வியானன் சொல்கிறோம். இப்போ உதானன் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து இது மேலேயும் போகுது வெளியேயும் போகுது. உதானன்றது என்ன பண்ணுது? மேல் நோக்கியும் போகக்கூடியதாக இருக்குது, வெளிநோக்கி போகக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா தொண்டை. இப்போ நம்ம பேசணும்னா என்ன பண்ணுது? வாயு வெளியில் வந்தால் தானே. இப்போ வந்து இந்த இடத்துல டயஃப்ராம் இருக்குது. டயஃப்ராம் என்ன அதிருதுன்னா என்ன பண்ணும்? அதிரும்போது ஒளி அதிர்வுகள் காற்றின் மூலமாக தானே பரவ முடியும். அந்த மாதிரியான செயலை செய்யக்கூடியது இந்த உதானன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மட்டும் கிடையாது, அது வந்து நம்முடைய உயிர் போகக்கூடிய நிலையில் அந்த உயிர் போகுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த உயிர் போகுதுங்கிற நம்ம உயிருங்கிறதுக்கான டெஃபினிஷன்லாம் பிறகு பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக நம்ம பொதுவாக மக்கள் இடையில ஒருத்தவங்க மரணிக்கிறாங்க அப்படின்னா உயிர் போகுதுன்னு சொல்கிறோம். அந்த உயிர் போகிறதுக்கு உதவி செய்யக்கூடியதாக இந்த உதானன் வாயு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ 4 வாயுக்களை பார்த்துட்டோம். 5வதாக இருக்கக்கூடியது வந்து சமானன். இது எங்கே இருக்குது அப்படின்னா உடலுடைய முக்கியமான விஷயம் வந்து நம்ம உடலை வந்து சக்தி கொடுக்கக்கூடிய உறுப்பாக இந்த வயிறு இருக்குது. உடலுடைய நடுப்பகுதியில் இந்த சமானன்கிற வாயு செரிமான சக்தியாக இருக்குது. செரிமான சக்தின்றது உள்ள வரக்கூடிய உணவை செரிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சக்தியை கொண்டு போய் செல்களில் வளர்சிதை மாற்றத்தை தூண்டக்கூடிய சக்தியாகவும் இருக்குது. அப்போ செரிமான சக்தி வளர்சிதை மாற்றத்தை தூண்டக்கூடிய சக்தியாகவும் இந்த சமானன்கிற வாயு இருக்குது. அப்போது நம்ம பார்த்தது 5 பிராணன்கள். இந்த 5 பிராணன்களுக்கும் ஒரு விதமான செயல்பை வச்சு நம்ம வந்து அதை வந்து ஒரு பேர் சொல்கிறோமே தவிர ஒட்டுமொத்தமாக அது என்னது? பிராணன் தான். எப்படி அந்த கரணம் வந்து ஒன்று தான், ஆனால் அதனுடைய செயலை வைத்து 4 பகுதியாக பிரித்த மாதிரி இருக்கிற பிராணன் ஒன்று தான். அதனுடைய செயலை வைத்து 5ஆக நம்ம பிரித்து சொல்கிறோம். இது புரியுது இல்லைங்களா? அப்போ நம்ம இது வரைக்கும் அந்த கரணத்தின் சூட்சும சரீரங்கிறதுல என்னென்ன பார்த்துருக்குறோம்? 10 இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, அந்த கரணம், அதுக்கப்புறம் 5 பிராணன்கள். இது வரைக்கும் இது பார்த்துருக்கோம்.
இனி அடுத்த ஸ்லோகத்துல இப்போ நம்ம இந்த கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அப்புறம் பிராணன் இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அப்புறம் அந்த கரணத்தை பத்தி பேசணும். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு முழு வடிவம் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்லோகம் அமைச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, அப்போ நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து 96வது ஸ்லோகம். வாக்காதி பஞ்ச சர்வநாதி பஞ்ச பிராணாதி பஞ்ச அப்ரமுகானி பஞ்ச புத்தியாத் வித்யாபி ச காம கர்மணி புரியஷ்டகம் சூக்ஷ்ம சரீரம் ஆகுஹு அப்படின்னு முடிக்கிறாங்க. இதனுடைய பொருள் என்னன்னா, வாக்கு முதலிய 5 கர்மேந்திரியங்கள், செவி முதலிய 5 ஞானேந்திரியங்கள். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லோகங்கள் எல்லாம் இப்போ வந்து ஒன்னா சேர்க்கிறாங்க. வாக்கு முதலிய 5 கர்மேந்திரியங்கள், செவி முதலிய 5 ஞானேந்திரியங்கள், பிராணன் முதலிய 5, அப்புறம் 5 பிராணன்கள், அப்புறம் அது இல்லாம நம்ம கிட்ட என்ன இருக்கு, 5 பஞ்சபூதங்கள் சொல்றோம் இல்லைங்களா, வாகாயம் முதலிய 5 பூதங்கள், புத்தி முதலிய 4 பகுதிகள் கொண்ட அந்த கரணம். இது கூடவே நம்ம கிட்ட என்ன இருக்குது, அறியாமைங்கிற ஒரு அவித்யான்னு ஒண்ணு இருக்குது. அது என்னது, நான் அல்லாதவற்றை நானாக பார்க்கக்கூடியது. அறியாமை நான் யாருன்னு தெரியாதது மட்டும் இல்லாம அது கூட நம்ம என்ன பண்ணிட்டோம், வேறொன்று அபிமானமாக பார்த்துட்டோம். அப்ப அவித்யாங்கிற ஒரு முக்கியமான விஷயம். அது கூடவே இப்ப பாருங்க, நான் என்ன சொன்னேன், இந்த மனம் புத்தி ரெண்டுத்துல ஏற்படக்கூடிய நோயினால நமக்கு காமம்னு ஒண்ணு வந்துதா. காமம்ங்கிற நோய் மனதுல ஏற்பட்டதுனால நம்ம என்ன செய்ய புகுந்துட்டோம், ராகத்வேஷத்தினால கர்மம் செய்ய புகுந்துட்டோம். அப்ப காம கர்மணி அப்படிங்கிற காமம் கர்மம். இப்ப இது வரைக்கும் எத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கேன், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணன்கள், 5 சூக்ஷ்ம பூதங்கள், அந்த கரணம், அவித்யா, காமம், கர்மம், இதெல்லாம் சேர்த்து 8 அம்சங்கள் அடங்கியது தான் சூக்ஷ்ம சரீரம். புரியட்ட காயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த புரியட்ட காயம்ங்கிறது என்னன்னா அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. புரிய அஷ்டகம் சூக்ஷ்ம சரீரம் ஆகுஹு அப்படின்னு கடைசி வரியில இருக்கு. ஆமா ஆமா, இது வந்து ஒரு இடத்துலயும் ஒரு மாதிரி விளக்குறாங்க. நம்ம வந்து ஒட்டுமொத்தமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல இத மாதிரி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, சூக்ஷ்ம சரீரம்ங்கிறதெல்லாம் அனாத்மாவில கொண்டு போய் போட போறோம், அவ்வளவுதான். நம்ம எல்லாம் விளக்கமாக பார்த்தாலும் என்ன பண்ண போறோம், கடைசியா நான் அல்லாததுன்னு நம்ம ஒதுக்க போறோம். அதனால நம்ம ரொம்ப இதுல விஷயங்கள் எல்லாம் இதுல அப்படி சொல்லியிருக்கு அதுல இப்படி சொல்லியிருக்குன்றத பாக்குறத விட இதெல்லாம் எங்க வருது, இதெல்லாம் ஏன் நம்ம பார்க்க வேண்டியிருக்குங்கிறத நம்ம அந்த காரணம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஒரு உபநிஷத்துலையும் அல்லது ஒரு கிரந்தத்திலையும் ஆச்சாரியர்கள் ஒரு மாதிரி நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப இங்க இந்த மாதிரி ஒரு வரிசை புரியட்டகம் அப்படின்னு, புரியட்ட காயம் அப்படின்னு நிறைய இடங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அதை பேஸ் பண்ணி இங்க இருக்குது அப்படின்னும் போது இந்த புரியட்ட காயத்தை தான் அவங்க என்ன சொல்றாங்க, சூட்சும சரீரம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது சூட்சும சரீரம் நம்ம புரிஞ்சுட்டாலும் கடைசியா என்ன பண்ண போறோம், இதெல்லாம் அனாத்மாங்கிறத நம்ம தள்ளி வைக்க போறோம். ஸோ அதனால நம்ம வந்து இதுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இந்த கேட்டகரியில வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆமா கர்மங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்யறது, அந்த செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு தூண்டுதலாக ஒரு சக்தி இருக்கு இல்லையா. ஆமா ஆமா ஆமா, எல்லாமே வந்து நமக்கு இப்ப 5 ஞானேந்திரியங்கன்னு சொல்றோம். நம்ம வந்து கண்ணு காது மூக்குன்னு சொன்னாலும் அதுக்கு அந்த கோலகங்கள்ல இருந்து செயல்படக்கூடிய சக்தி ஒண்ணு இருக்குல்ல. அப்போ ஸ்பரிசம், அப்புறம் என்ன சொல்லுவோம், ஸ்பரிசம் ரூப ரசகந்தம், ஸ்பரிச ரூப ரசகந்தம். அப்போ அதுதான் முக்கியமா நம்ம வந்து அந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த உறுப்புகளை நம்ம காட்டினாலும் அதுல இருந்து செயல்படக்கூடியது எது, அதுதான் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒன்னொன்னுத்தையும் சேர்த்து இது எல்லாத்தையுமே
8 விதமாக பிரித்து அதை புரி அட்ட காயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது புரி அப்படின்னாக்கா பில்டிங்ஸ், கட்டுமானம். ஒரு ஒரு பெரிய வீடு கட்டணும்னா உங்களுக்கு கல் தேவை, சிமெண்ட் தேவை, மணல் தேவை, தண்ணி தேவை, இதெல்லாம் இல்லாமல் கட்ட முடியாது இல்லைங்களா? அது மாதிரி இந்த சூட்சும சரீரத்துக்கு கட்டுமான பொருள்களாக இந்த 8 இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே கட்டுமான பொருள் தான், அது பிராணன். நம்ம இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால இந்த சூட்சும சரீரத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா புரியஷ்டகம், புரியஷ்டகம்னு பேர். அப்போ வாக் ஆதி பஞ்ச, வாக்கு முதலிய 5 கர்மேந்திரியங்கள், சிரவணாதி பஞ்ச, செவி முதலிய 5 ஞானேந்திரியங்கள், பிராணாதி பஞ்ச, பிராணன் முதலிய 5, பிராணன் முதலிய 5 வாயுக்கள், அப்ரமுகானி பஞ்ச, ஆகாய அப்ரமுகானி பஞ்சன்னா ஆகாய முதலிய 5 பூதங்கள், புத்தி ஆதினா, புத்தினா நம்ம பார்த்துருக்கோம், புத்தி எதுக்குள்ள வருது? அந்த கரணத்துல வருது. அப்போ அந்த கரணத்துல புத்தி முதலிய 4 அம்சங்கள் கொண்ட அந்த கரணம், அவித்யா அபிச்ச அப்படின்னா அவித்யா மற்றும் காம, காமம்னா விருப்பம், கர்மணி, அதனால நம்ம என்ன செய்யறோம்? கர்மம் செய்யறோம். அப்ப கர்மம்ங்கிறதும் அதுல அடங்கி புரியஷ்டகம், 8 பாகம் கொண்ட பட்டினம் கூட சொல்லுவாங்க. இது ஒரு புரினா ஒரு இடம், ஒரு ஊர் அப்படின்னா அப்போ அது வசிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு 8 வாசல் இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு உருவகம் பண்றதுக்கு. அப்போ 8 பாகம் கொண்ட ஒரு இந்த பட்டணத்துல 8 பாகம் இருக்குது அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி சூட்சும சரீரம் ஆகு, இதை சூட்சும சரீரம் என்று கூறுகிறார்கள். அப்போ சூட்சும சரீரத்தை பத்தின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் நமக்கு இந்த ஒரு 92லேருந்து 96 வரைக்கும் கொடுக்குறாரு. இன்னைக்கு நம்ம இதோட நிறுத்திக்கோம். ஏன்னா இதுக்கு அப்புறம் இந்த சூட்சும சரீரத்தை அபிமானம் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவரை பத்தின அகங்காரத்தை பத்தின விளக்கங்கள்லாம் இனி வரப்போகுது. இப்போ முதல்ல நம்ம சூட்சும சரீரத்தை பத்தின தெளிவு நம்ம பெற்றுட்டோம்னா அது ஃபர்தரா போகும்போது நம்ம விளங்கிக்கிறதுக்கு சுலபமா இருக்குன்றதால தான் ஒரு வரிசை கிரமப்படி நமக்கு ஸ்தூல சரீரம், அப்புறம் சூட்சும சரீரம், இது எல்லாமே எதுல வருது? அனாத்மால வருது அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இனி அடுத்த வகுப்புல சூட்சும சரீரத்துடைய அடுத்த பகுதியாக அகங்காரத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.